பெரிய படத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து டைம். ஓகேவா? என்னோட இங்கே பாருங்க, உங்க சொல்கிறேன் பாருங்க, இது என்னோட ரைட் ஹேண்ட். இதே கையை நீங்கள் தூக்குனீங்கன்னா அதை நீங்கள் ரைட்டுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு லெஃப்டாக இருக்கும். எனக்கு இருக்க ரிசோர்ஸ், எனக்கு இருக்க சர்க்கியூம்ஸ்டன்ஸ், எனக்கு இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட். அது வந்து என்னோட ஒரு சர்க்கியூம்ஸ்டன்ஸையும் என்னோட ரைட் ஹேண்டையும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கூட நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஓகேவா? எனக்கு முதல் படத்தில் பயில்வான் ரங்கநாதன் வந்து பேசியிருந்தாலும் முதல் படத்தில் வந்து எனக்கு ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனே வராதுன்ட்டு அதை நான் பெருசாக எடுத்துக்கல. மேபி வராமல் இருந்திருக்கலாம், அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து நடிக்க டைம் வேணுங்க. நான் மானிட்டர் கூட போய் பார்க்கல முதல் படத்தில். 30 நாளில் வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் முடித்தோம். இப்படி தான் வரும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கவலைவே படக்கூடாது. கவலைப்படலைங்க. நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் பண்ணுறீங்கல்ல, இவன் தேர மாட்டான்ட்டு, அது வந்து அது ஏன் இருக்கிறவனுக்கு பண்ண மாட்டீங்க, இல்லாதவனுக்கு பண்றீங்க? இருக்கிறவனுக்கு ஏன்டா பிராண்ட் பண்ண மாட்டீங்க? இங்க படத்துக்கு வந்தது பாலா பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, அதுதான் உண்மை. அது யாருக்கானே வரல, இல்லை பேஸ்கே தெரியாது, யாரும் தெரியாது. பாலாங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பார்க்கணும், என்ன பண்ணியிருக்க போறாப்புல, ஃபர்ஸ்ட் படம் எப்படி பண்ண போறாப்புலன்னு பார்த்தோம். கேரக்டர் வச்சு கூட பயமாக தான் இருந்துச்சு, ஐயோ கத்தியில் அடிக்கிறாப்புலையான்னு சொல்லிட்டு. ஆனால் தப்சிங்க சூப்பராக இருந்துச்சு. இந்த கத்தி வந்து ஷார்ப்பான கத்தி, யாரையும் குத்தாது, யாரையும் கஷ்டப்படுத்தாது. சாரி கேஸ், ஏதாவது தப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். படம் நல்லா அருமையாக இருக்குது, ஃபயராக இருக்குது. இன்றைக்கி சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை அப்பட்டமாக தோலுரிச்சு காமிச்சிருக்காரு இயக்குனர் ஜேஎஸ்கே அவர்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ள பாலா அவர் வந்து காசின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. பொதுவாகவே காசி அப்படின்னாலே அது ஒரு புண்ணிய ஸ்தலம். அந்த புண்ணிய பூமி உள்ள அந்த பேரை இந்த படுபாவிக்கு வச்சுருக்கிறாங்க, பாலாவுக்கு வச்சுருக்காங்க அந்த பேரை. ஏன்னா இவன் காசின்னு பேர் வச்சுட்டு பண்ணுறது எல்லாமே அட்டூழியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு உள்ள படங்கள் இன்னும் நிறையா வந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகள்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்லே செக்ஸ் கல்வியை பற்றிலாம் சொல்லி தருவாங்க. ஸோ அப்படி மனிதருக்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள விஷயத்த குட் டச் பேட் டச் அப்படிலாம் சொல்லுவாங்களே. வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து சமூகத்தில் எப்படிலாம் தள்ளப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த ஃபயர் மூலமாக படத்தில் நல்ல அருமையாக செதுக்கி இருக்கிறாரு ஜேஎஸ்கே அவர்கள். இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்க 4 கதாநாயகிகளுக்கும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த பாலா கிட்ட கேட்டேன், என்னப்பா தம்பி உன்னை நடிக்க சொன்னால் வாழ்ந்திருக்கியப்பா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, டைரக்டர் தான் சொன்னாருங்க அப்படின்னு. டைரக்டர் வந்து மருந்த குடினா நீ குடிச்சிருவியா, மாடியிலேருந்து குதினா குதிச்சிருவியா, தேனை கொடுத்து நக்குன்னு சொன்னாங்க, அவன் பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்கான். அப்படி இந்த படத்தில் நல்ல ஒரு கேரக்டரை நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காரு அந்த தம்பி அவர்கள். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், வக்கர புத்தி வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் பிக் பாஸ் தான். பிக் பாஸுக்குள்ளே அந்த தம்பி பாலா போயிட்டு வந்தான். அவன் போனதுனால அவன் புத்தியெல்லாம் மாறிடுச்சு. புத்தி மாறினால தான் இந்த படத்தில் 4 பெண்களை சீரழிச்சிருக்கான். அப்படி சீரழிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் பிக் பாஸு. பிக் பாஸ்குள்ளே போனாலே இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால தான் இந்த தம்பி பாலா என்கின்ற ஒரு நல்ல பேர் உள்ள இந்த தம்பி இந்த ஃபயர் என்ற படத்தில் நடித்து இன்றைக்கி மக்கள்கிட்ட திட்டு வாங்குறான் படம் பார்க்க, அடடா படுபாவி இவனா அப்படின்னு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இனிமேட்டு எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா? ஃபயர் படத்தை வந்து பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், வேலைக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். வெந்து தணிந்தது காடு, ஃபயருக்கு வணக்கத்தை போடு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரியலாக தான் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து ஆக்டிங்காக பண்ணல. ஹீரோவாக நடித்த பாலா வந்து ஹீரோவாக நடிக்கல, வில்லனாக வாழ்ந்திருக்காரு அவர். இப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து எனக்கும் ஹீரோ சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி 4 பொண்ணு இல்லைனாலும் ஒரு 2 பொண்ணு கொடுங்கன்னு போய் நிற்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது படம். எதை பற்றி அதிகமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு அன்பு அக்கறைக்காக ஏங்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எதால் ஏமாறப்படுறான்றத நீட்டாக எடுத்திருக்காங்க. அது தேவையான கண்டென்ட் வச்சு எடுத்திருக்காங்க. பிடிச்ச கேரக்டர்னு எதுவும் இல்லை. நடுவில் ஒரு பொண்ணு வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து தில்லா சொல்லும், கப்பல் மூழ்கிறப்ப கப்பலை காப்பாற்றிக்கணுமா என்ன காப்பாற்றிக்கணுமா, நான் என்ன தான் காப்பாற்றிப்பேன்னு. அந்த மாதிரி ஒரு பொண்ணாக தான் நானும் இருப்பேன். ஸோ என்ன தான் இந்த மாதிரி யாராவது படம் கிட்ட எடுத்திங்கன்னா ப்ரோ HD குவாலிட்டியில் கரெக்டாக போட்டிருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அந்தளவுக்கு எல்லோரும் தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க.
ஹீரோவா பண்ணல, வில்லனா வாழ்ந்திருக்காரு. எனக்கு படத்தில் பிடிச்ச விஷயம்னா கில்மா சீன் தான் சொல்லுவேன். ஆனால் வேணாம், கடைசி சீன் சூப்பராக இருக்கு. பெண்கள் எல்லாம் பார்க்கணும், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், எல்லாம் ஜாலி சூப்பராக பார்க்கலாம். ஒரு கண்டென்ட்டான படம். நம்ம பெண்கள் நம்ம வந்து எவ்வளோ விஷயத்தில் நம்ம பெண்கள் அம்மா அப்பா நம்பி வந்து பசங்க கூட சேர்த்து விட்றாங்க, பழக விட்றாங்க. அவங்க எந்த விஷயமே தப்பான விஷயம் இல்லாதனால பழக விட்றாங்க. அந்த இதில் ஒரு கண்டென்ட்டான படம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் பிடிச்சிருந்துச்சி அவருக்கு. ஃபைட் சீன் பிடிச்சிருந்துச்சி. சாங்ஸில் டான்ஸ் ஆடிருக்கா, அதுவும் பிடிச்சிருந்துச்சி. பிக் பாஸில் பார்த்தது விட ஒரு க்யூட்டாக இருந்துச்சு அந்த படத்தில். நல்லா இருக்காது. பிடிச்ச விஷயம்னா அதான் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கதை, அவ்வளோதான். கிளாமரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரியல் லைஃப்பில் கிளாமரா இருக்கு தான் செய்யுது ப்ரோ. ரியல் லைஃபோட கிளாமரில் ரொம்ப கிளாமர் சொல்லிட முடியாது. நம்ம படத்துக்காக கிளாமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்கும் படம். கண்டிப்பாக இருக்குது. ரியல் லைஃப்பில் இருக்கிற 4-5 விஷயத்தில் லிங்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். 2-3 விஷயத்தில் லிங்க் பண்ணியிருக்காங்க. யார் இதில் ரியல் விஷயத்தில் யாரெல்லாம் நம்ம வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும், எந்த விஷயத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் சேர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அது படத்தில் விளையாடுறாங்க. சாக்ஷி அக்ரவால் நடிச்சிருக்காங்க, எங்கள் மேம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் ரச்சிதா மேம் நடிச்சிருக்காங்க, சாந்தினி மேம், அதுக்கப்புறம் காயத்ரி மேம் நடிச்சிருக்காங்க, பாலானந்த் நடிச்சிருக்காரு, இதெல்லாம் நடிச்சிருக்காங்க. இல்லை எல்லாமே ஒரு அடுத்தடுத்து ஒரு 4 பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி, 4 பொண்ணுங்களை ஏமாத்திட்டு அடுத்தடுத்து ஒரு பொண்ணாக ஏமாத்துற மாதிரி. அதோட நல்லா இருக்கும் ப்ரோ. இது சரிங்களா? வன்மம்னாச்சு அட்லீஸ்ட் ஒரு கொல்ற மாதிரி சீன்லாம் ஒரு இதில் கொல்ற மாதிரி சீனே கிடையாது. இதில் ஹீரோ தான் கொல்றோம், கடைசியில் ஹீரோ தான் கொண்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? நல்லா இருக்கும் படம். சரிங்களா? ஹீரோனா எப்படின்னா, நான் தான் வில்லன், நான் தான் ஹீரோ, நான் தான் காமெடியன், அந்த மாதிரி அண்ணனை வந்து எல்லாரோட கண்டனும் நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் தான் அப்படின்னு மாதிரி நடிச்சிருக்காரு அண்ணன். நான் 80 தருவேன். 8 தருவேன்.